யாரும் எனக்கு தேவையில்ல. நானே ஹீரோ தான். தன்னைத்தானே டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்ச இயக்குனர்கள் யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன். இவர் முதல்ல இயக்குனரா கோமாளி அப்படின்ற படத்தின் மூலமா சினிமாக்குள்ள நுழைந்து ஒரு நல்ல பேரை வாங்கினாரு. அந்த படம் இவருக்கு மிகப்பெரிய அடையாளமாவும் மாறிச்சு. சரி, அடுத்த படத்துக்கான கதையை ரெடி பண்ணிக்கிட்டு அதுல யார ஹீரோவா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தேடுற முயற்சியில அவர் இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. இப்ப நம்ம எதுக்கு ஹீரோவை தேடணும்? நம்ம எதிர்பார்க்கிற நடிப்பு அவங்க கொடுப்பாங்களோ இல்லையோ, இல்ல இந்த கதைக்கு அவங்க ஒத்து வருவாங்களோ இல்லையோ, நம்ம கதை நம்ம கதையில எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு தெரியும். சோ நம்மளே நடிச்சிடலாம் அப்படின்னா லவ் டுடே படத்துல அவரே நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படம் இவரோட யதார்த்தமான நடிப்புக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் இது வசூல் பண்ணிச்சு. லவ் டுடே அப்படின்ற ஒரே ஒரு வெற்றி படம் காரணமா இன்னைக்கு நிறைய படத்துல இவர் ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுந்தர் சி. இவர் டைரக்டரா பல முன்னணி நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. உண்மையாவே ஒரு வெற்றி இயக்குனர் அப்படின்னா இவருக்கு அந்த முகடத்தை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைரக்டர். இருந்தாலும் ரொம்ப வருஷங்கள் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம ஹீரோவாவும் ஆக முடியாம டைரக்டராவும் இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாம வீட்டுல சும்மா தான் இருந்தாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. எதுக்கு மத்தவங்களோட கதையை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு, இல்ல நம்ம கதையை எடுத்துட்டு இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு நம்மளே கதை எழுதுறோம், நம்மளே டைரக்ட் பண்றோம், நம்மளே நடிக்கிறோம் அப்படின்னு அரண்மனை 1, 2, 3, 4 அப்படின்னு 4 படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹிப்ஹாப் தமிழா. ஆதினா சினிமாக்குள்ள வந்ததே சுவாரஸ்யமான விஷயம் தான். அந்த டைம்ல ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணி அப்படி எப்படி சான்ஸ் கேட்டு சினிமாவுல அங்கங்க வந்து பாடுறதுக்கு, அப்புறமா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எப்படியோ சினிமாக்குள்ள போராடி வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோவா மாறலாம் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருந்திருக்கு. எதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம லைஃப் ஸ்டோரியை சொல்லணும், இல்ல அவங்க கிட்ட ஏன் கதை கேட்கணும், நம்ம லைஃப் ஸ்டோரியே பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு மீசையும் முறுக்கு அப்படின்ற ஒரு படத்தை கதை எழுதி இவரே டைரக்ட் பண்ணாரு. அவரோட லைஃப் ஸ்டோரி தான் அது. படம் எதிர்பார்த்ததை விட சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்மளும் ஒரு ஹீரோ, நம்மளும் ஒரு டைரக்டர் அப்படின்னு. அன்னைக்கு தொடங்கின ஜர்னி இன்னைக்கு கடைசி உலக போர் வரைக்கும் வந்து நிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதி அண்ணாவோட கடைசி உலக போர் படம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் சிம்பு. இவர்கிட்ட இல்லாத திறமையே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா திறமையும் இவர்கிட்ட இருக்குங்க. ஹீரோவா எந்த அளவுக்கு மக்கள் மனசுல இவர் இடம் பிடிச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி டைரக்டராவும் ஒரு நல்ல மனசை பிடிச்சிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ணி நடிச்சது 2 படங்கள் தான். ஆனா அந்த 2 படங்கள் இன்னும் 200 வருஷம் ஆனாலும் நிலைச்சு நிக்கும். அதுதான் வல்லவன் மற்றும் மன்மதன். இந்த 2 படமுமே சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வர சிம்பு கிட்ட சார் எப்படியாச்சும் மன்மதன் மாதிரி இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணுங்க சார் அப்படின்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஐகானிக்கான படங்கள் அதெல்லாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஆண்டனி. ஒரு இசையமைப்பாளர் தான் இவர் சினிமாக்குள்ள வந்தாரு. அந்த டைம்ல இவரோட வாய்ஸ்க்கும் இவரோட மியூசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு. அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் தான். விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டு ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் கேட்டாலும் அதுல இருக்கக்கூடிய வைப் குறையவே செய்யாது. மியூசிக் டைரக்டரா இருந்துட்டு அப்படியே சலீம், இந்தியா பாகிஸ்தான், பிச்சைக்காரன், சைத்தான் அப்படின்னு நிறைய படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சாரு. இவர் எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நான் படம்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கும். நான் படத்துல ஹீரோவானதுக்கு அப்புறமா அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இவர் தேவையே இல்லாம பிச்சைக்காரன் 2 எடுக்க போறேன் அப்படின்னு பிச்சைக்காரன் 1ஓட லெகசியை கெடுத்து விட்டாரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா வரல. இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. என்ன கேட்டா பிச்சைக்காரன் 2 எடுக்காமலே இருந்திருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது கமலஹாசன். உலக நாயகன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கு. சினிமாவுல எப்படி வலம் வந்துட்டு இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர், பின்னணி பாடகர், இயக்குனர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், அரசியல்வாதி அப்படின்னு இவர் செய்யாத வேலைகளே இல்லைன்னு சொல்லலாம். இவர் டைரக்ட் பண்ண படங்கள் ஹேராம், விருமாண்டி, அப்புறமா விஸ்வரூபம். ஒரு டைரக்டர் அவரே கதை எழுதி அவரே அந்த படத்துல நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நடிக்கிறதுல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.